மயில் வந்து தன்னோட அக்கா வீட்ல இருந்து, அதுவும் தன்னோட அண்ணியோட நகைய வந்து அவங்களுக்கே தெரியாம, இங்க இருந்து எடுத்துட்டு போயி, அத வந்து அவங்க லவ்வர் தினேஷ்ட்ட குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி குடுத்து அதன் மூலமா இந்த வீட்ட விட்டு வெளிய போய், அவங்க தனியா ஒரு குடும்பத்த நடத்தலாம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்த உருவாக்கி, அதன் மூலமா போயிட்டுருக்காங்க மயில் வந்து. அப்ப மயிலோட இந்த எண்ணங்கள் எல்லாமே சரியா நடக்குதா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. அதாவது அவங்க என்ன நெனைக்கிறாங்க, இந்த தினேஷ் வந்து நம்மள காப்பாத்திருவாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையில தான் மயில் வந்து செயல்படுதாங்க. இந்த மாரி பின்விளைவுகள யோசிக்காம செயல்படும்போது, அங்க மயிலுக்கு வந்து ஏற்படக்கூடிய தினேஷ் மூலமா ஏற்படக்கூடிய ஆபத்து அப்படிங்கிறது அதிகம். அதே நேரத்தில மயில சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மயில பாதுகாக்கிறதுக்காக, மயில் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நினைக்கக்கூடியவங்க தான். அவங்க அண்ணி நாகுவா இருக்கட்டும், அக்கா மல்லியா இருக்கட்டும், இல்ல அவங்க மாமா விஜய் கூட இருக்கட்டும். ஆனா அத கூட புரிஞ்சிக்காம அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, யாரெல்லாம் இவங்களுக்கு எதிரியா இருக்காங்களோ, அவங்க பக்கத்தில போய் தான் இந்த மயில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராஜிய நம்புறாங்க. ஆனா அவங்க அக்காவையோ, இல்ல அவங்க அண்ணி நாகுவையோ நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப இது என்ன எங்க போய் முடியுது? இப்ப ஹாஸ்டலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு புது ட்ராமாவ உருவாக்கி, அப்ப அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்ட விட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த நகையும் எடுத்துட்டாங்க. நகைய எடுத்துக்கொண்டு தினேஷ்ட்ட ஒப்படைக்கலான்னு போறாங்க. அதுல குறுக்க வந்து யமனா நிக்கிறது யார் அப்படின்னா, அவங்க மாமா விஜய் தான். இப்ப விஜய் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, நானே உன்ன டிராப் பண்ணுதேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அது சொன்ன உடனேயே அவங்களுக்கு பக்குன்னு ஆவுது. அப்ப இந்த இடத்துல தான் மல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க, "உன்ன டிராப் பண்றதுல என்ன இருக்கு?" அப்படின்னு. அப்ப அந்த கார்ல ஏறி விஜய் கூட டிராவல் பண்ணும்போது, அங்க வந்து மயிலால ஒரு ஃப்ரீனஸ்ஸா இருக்க முடியல. விஜய் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில சொல்ல முடியல. அப்ப இது வந்து விஜய்க்கு சந்தேகத்த உருவாக்குது. அதாவது நாகு, மல்லி ஒரு சந்தேகப்படும்போது கூட விஜய் என்ன சொன்னாரு அப்படின்னா, "அவங்க மேல சந்தேகப்படாதீங்க. மயில் மேல சந்தேகப்படாதீங்க" அப்படிங்கிறாங்க. ஆனா இப்போ விஜய்க்கே மயில் மேல ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா, மயிலோட பதில் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நார்மலாவே மயில் இல்ல. அவங்க பதிலுமே வித்தியாசமா இருக்குது. அவங்க கேட்கறது எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் எடுப்ப அப்படின்னா, ஃபீஸ் வந்து 50,000 கட்டணும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாரி பதில்ல விஜய்க்கு சந்தேகம் வருது. அப்ப மயில் வேற ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. அப்ப விஜய் என்ன பண்ணணும் இந்த இடத்துல, மயில வந்து நேரா திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாலே சூப்பரா இருக்கும். இல்ல அப்படின்னா, மயில இறக்கி விட்டுட்டு, அதன் பிறகு மயில் எங்க போறாங்கன்னு விஜய் ஃபாலோ பண்ணாங்கன்னா, கையங்குலமா பிடிச்சிடலாம். நன்றி.